தீர்காயுள் அருளும் திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் கோவில் சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம். வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயங்கள் நமக்கு கிடைக்கும் போதுதான் கடவுளோட அருளையும் கருணையும் உணர முடியும். எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், இன்னும் என்னுடைய பிரச்சனை தீரலங்கிறவங்க கூட அவங்க பிரச்சனைக்கு உண்டான சரியான ஸ்தலம் எது, அங்க எப்ப போகணும், அங்க போய் என்ன பண்ணணும், சாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையெல்லாம் சரியான அனுபவம் உள்ளவங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது எந்த கஷ்டமானாலும் சரி அது கட்டாயம் தீரும். இப்ப காலத்துல பலரும் ஜாதகத்தை நம்புற அளவுக்கு அதுக்கு உரிய பரிகார ஸ்தலத்தை பத்தின விஷயங்கள் தெரியாததால நிறைய சுப காரியங்கள் நடக்க தாமதமாகுது. 7.5 சனி, அஷ்டம சனி, ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் ஒரு வீட்டுல பலருக்கும் ஒரே சமயத்துல நடக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் கோவிலுக்கு தொடர்ந்து போகணும். முக்கியமா அவங்க பிரச்சனைக்குரிய கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சாமிய மனசார வேண்டணும். முக்கியமா விளக்கேத்தணும். விளக்கேத்தும் போது அந்த தீபத்தை பார்த்து கடவுளை நினைச்சு வேண்டிக்கணும். மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா மந்திரம் சொல்லியும் வேண்டிக்கலாம். ஜாதகத்துல 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி பாதிக்கப்பட்டாலோ இல்ல ஆயுட்காரகர் சனி பாதிக்கப்பட்டாலோ சனி, சூரியன், செவ்வாய் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதிகளுக்கு இல்லாம இருந்தாலோ ராகு கேது கூட சுபகிரகங்கள் சேர்ந்து 3, 6, 8ஆம் அதிபதிகள் ராசி லக்னத்துல இருந்து 5, 9ஆம் இடங்கள்ல பாதிப்படைஞ்சாலோ உடல் மன ஆரோக்கியம் சீராக இருக்காது. ஒரு சிலருக்கு ஆயுள் கண்டமும் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க உங்க விதிய வெல்ல ஆயுள் பலம் பெற்று தீர்காயுளுடன் வாழ போக வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். தீர்காயுள் அருளும் திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் கோவில் இது சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல நவகிரகங்களே கிடையாது. ஏன்னா நவகிரகங்கள் இருந்தாதானே விதியால செயல்பட முடியும். நவகிரகங்களே இல்லனா விதியால எப்படி செயல்பட முடியும்? ஆமாங்க, அதனாலதான் இந்த ஸ்தலத்துல மட்டும் ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, கரிநாள், ஏன் செவ்வாய் சனிக்கிழமைகள்ல கூட திருமணம் தினம் தொடர்ந்து நடக்குது. இது விதியே செயல்பட முடியாத ஒரு அற்புத ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட மூலவர் பெயர் அமிர்த கடேஸ்வரர். உற்சவர் காலசம்ஹார மூர்த்தி. தாயார் திருநாமம் அபிராமி. தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் வில்வம். அட்ட வீராட்ட ஸ்தலங்கள் இது 8வது ஸ்தலம். தேவாரம் பாடியவர்கள் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர். இந்த ஸ்தலத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய பக்தர் மார்க்கண்டேயருக்காக யமனையே காலால எட்டி உதைச்சு சம்ஹாரம் செஞ்சு மறுபடியும் எல்லாருடைய உயிரையும் எடுக்கிற யமனுக்கே சிவபெருமான் உயிரை கொடுத்து இனி எப்பவுமே என்ன சரணடைஞ்ச பக்தர்களை நீ எந்த காலத்திலையும் நெருங்க கூடாதுன்னு எச்சரிச்சு யமனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து அவரை பிழக்க வச்சாரு சிவபெருமான். இதன் மூலம் ஒரு விஷயம் நல்லா புரியுது. சிவபெருமானுக்கு மிஞ்சி இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் எதுவுமே செய்ய முடியாது. விதியை உருவாக்குறதும் சிவபெருமான் தான். தேவைப்பட்ட அந்த விதியே இல்லாம தன்னுடைய பக்தர்களுக்காக அதை மாத்தி அமைக்கிறதும் சிவபெருமான் தான். அதனால யாருமே இனி இது என்னுடைய தலையெழுத்து, அதனால நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லாம அண்ட பேரண்டத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் ஈசன் பொற்பாதத்தை சரணடைவதே மிகப்பெரிய பரிகாரமாகும். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா
என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. இந்த ஆலயத்துல சிவபெருமான் மேற்கு பார்த்த அருட்கோலத்துல காட்சி தர்றாரு. பலன் தரும் பரிகார ஸ்தலங்கள்ல இதுவரைக்கும் நாம தரிசனம் செஞ்ச கோவில் எல்லாமே மேற்கு பார்த்த ஸ்தலங்கள் தான். இதன் மூலம் உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லா புரியும். அதாவது எங்கெல்லாம் இறைவன் மேற்கு பார்த்து வீட்டு இருக்கிறாரோ அது எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்த விதியை வெல்லும் ஸ்தலங்கள். இந்த ஸ்தலத்துல வருடம் முழுக்க திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே போதும், அவங்க விதியே மாறும், கஷ்டங்கள்லாம் தீர்ந்துரும். இந்த ஸ்தல சிவபெருமான் அமிர்த கடேஸ்வரங்கிற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாரு. அதுக்கும் கூட ஒரு வரலாறு உண்டு. முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்சாங்களாம். அப்போ முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான வழிபட மறந்துட்டாங்களாம். அதனால விநாயக பெருமான் அமிர்தம் இருந்த குடத்தை எடுத்து இந்த ஸ்தலத்துல ஒளிச்சு வச்சுட்டாராம். இந்த குடமே பிற்காலத்துல சிவலிங்கமா உருவானதாக புராண வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்ல, குடத்தை ஒளிச்சு வச்சதால இங்க இருக்கிற விநாயக பெருமானுக்கு பேரு கள்ள விநாயகர். 63 நாயன்மார்கள்ல குங்கிலிய நாயனார் மற்றும் காரி நாயனார் சிவத்தொண்டு புரிஞ்ச ஸ்தலம் இது. இது மட்டுமல்ல, இங்க இருக்கிற அம்மா பெயரு அபிராமி. இந்த பெயரை சொன்னாலே போதும், கஷ்டமெல்லாம் தீரும். இந்த ஸ்தலத்துல அன்னை அபிராமி சிவபெருமான பார்த்த மாதிரி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. அழகே திருவுருவமா காட்சி தரும் அபிராமி அன்னையை வழிபட்டா எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் அது உடனே தீரும். இந்த ஸ்தலத்துல எல்லாமே அதிசயம்தான். ஏன்னா பொதுவா சிவபெருமான் அருகே தான் அம்பாள் எல்லாம் கோவில்ல வீட்டு இருப்பாங்க. அதாவது ஈசன் பக்கத்துல, அப்படி இல்லைன்னா சிவன் கிழக்கு நோக்கி இருந்தா அம்மா தெற்கு நோக்கி இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்க அன்னை அபிராமி கிழக்கு நோக்கி நேர் எதிரே வீற்றிருக்காங்க. இது எந்த ஸ்தலத்திலையுமே பார்க்க முடியாத ஒரு திருக்கோலம் ஆகும். இந்த ஸ்தலத்துல ஒரு பேரதிசயம் நடந்தது. அது என்னன்னா, அமாவாசை நாள்ல பௌர்ணமி முழு நிலவு வானத்துல உதித்தது. நம்ப முடியல, ஆனா இது முற்றிலும் நடந்த உண்மை. பல 100 ஆண்டுகள் முன்னாடி ஒரு சமயம் இந்த ஸ்தலத்துல அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சரபோஜி மன்னர் வந்தாரு. அப்போ அங்கிருந்த பஞ்சாங்கம் படிக்கும் சுப்பிரமணியருங்கிறவர் கிட்ட இன்னைக்கு என்ன தீதின்னு கேட்டாரு. அவரு பௌர்ணமின்னாரு. மறுபடியும் மன்னர் கேட்டாரு. அப்பவும் பௌர்ணமின்னு சுப்பிரமணியர் சொன்னாரு. இத கேட்ட மன்னர் ரொம்ப கோபத்துக்கு போயிட்டாரு. மன்னர் ஏன் கோபப்பட்டார் தெரியுமா? அமாவாசை நாள்ல போய் யாராவது பௌர்ணமின்னு சொன்னா கோபம் வராதா என்ன? அதனால மன்னர் மந்திரிய கூப்பிட்டாரு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நிலவு வரலன்னு வச்சுக்க, இந்த பட்டருக்கு மரண தண்டனை உத்தரவிட்டு வேகமா கோபமா போயிட்டாரு. அவர் ஏன் பௌர்ணமின்னு சொன்னாரு தெரியுமா? சுப்பிரமணியர் அன்னை அபிராமியோட தீவிர பக்தர். எப்பவுமே தன்னுடைய மனக்கண்ணுல சாட்சாத் அந்த அபிராமி தாய நேருக்கு நேரா தரிசிக்கிற பாக்கியம் பெற்றவர். மன்னர் கேள்வி கேட்டப்போ சுப்பிரமணியர் தன்னுடைய மனக்கண்ல அன்னையின் திருமுகத்தை பௌர்ணமி வடிவமா தரிசனம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதனாலதான் பௌர்ணமின்னு சொன்னாரு. மாலை பொழுதும் வந்தது. மன்னர் முதல் ஊர் மக்கள் வர எல்லாரும் கூடினாங்க. சுப்பிரமணியர் கொஞ்சம் கூட கலங்கல. இது அன்னையோட திருவிளையாடல்னு சொல்லி தகிக்கிற நெருப்ப மூட்டி நிலவு வரலன்னா அந்த நெருப்புக்கு பலி அப்படின்னு சொன்னப்போ அவர் அந்த அன்னைய நினைச்சு அந்தாதி பாட ஆரம்பிச்சாரு. அந்தாதினா முடிகிற எழுத்துல இருந்து பாடலோட முதல் வரி தொடங்கும். அன்னை அபிராமி தான் தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம் முடிவு எல்லாமே என சொல்லி உருகி பாட ஆரம்பிச்சார். என்ன ஆச்சரியம்! சரியா 79வது பாடல். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்துங்கையவர் தம்மோடென்ன கூட்டினியே அப்படின்னு பாடி முடிச்சதுதான் தாமதம். அந்த அபிராமி தாயே தனது பக்தன் உயிரை காக்க வானத்துல தோன்றி
அவங்களோட காது தோட்ட தூக்கி எரிஞ்சாங்க. அந்த தோடு வானத்துல பௌர்ணமி நிலவா ஜொலித்தது. இத பார்த்த மன்னர் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் சுப்பிரமணியர் காலில் விழுந்து வணங்குனாங்க. அது மட்டுமில்ல, அன்னைக்குல இருந்து அவரை எல்லாரும் அபிராமி பட்டர்னு கூப்பிட அன்னையோட அருளால அந்த பெயரே அவருக்கு நிலைச்சது. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இதுக்கு சாட்சியா இப்பவும் அந்த நிகழ்வு நடந்த தை அமாவாசை தோறும் அதை நினைவூட்டும் வகையில இங்க திருவிழா விமரிசையா நடக்குது. வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அபிராமி அந்தாதி பாடல வீட்டுல தொடர்ந்து ஒலிக்க விட்டாலோ இல்ல நீங்க அத பாராயணம் செஞ்சாலோ கட்டாயம் விதி மாறும். இந்த பாடல்ல இருக்க அத்தனையுமே மந்திரங்கள்ங்கிறதால அந்த ஒலி அலை வீடு முழுவதும் பரவும் போது கெட்ட சக்திகள் வீட்ல இருந்து ஓட உங்க வீடு தெய்வ கட்டுக்குள்ள வரும். வீட்ல தொடர்ந்து நடக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி வீடு சுபிட்சமாகும். ஆலயத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் தான் பிரதான வாயிலாகும். கருவறை சுற்றுப்பிரகாரத்துல முருகன், லட்சுமி, சோமஸ்கந்தர், நடராஜர், வில்வனேஸ்வரர், பைரவர், பஞ்சபூத லிங்கங்கள், சூரியன், அகத்தியர், சப்தமாதர்கள், 63 நாயன்மார்கள் சந்நிதிகள் உள்ளன. ரொம்ப முக்கியமா இந்த கோவில்ல நவகிரக சன்னதி கிடையாது. இறைவன் கருவறைக்கு முன்னால உள்ள மண்டபத்துல காலசம்ஹார மூர்த்தியோட செப்புச்சிலை உருவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இது திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலம். இங்க முருகப்பெருமான் அற்புதமான கோலத்துல ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியரோடு அருள் பாலிக்கிறாரு. மேலும் இந்த ஸ்தலம் விநாயக பெருமான் அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. திருக்கடையூர்ல பூர்ணாபிஷேகம், அதாவது 100 வயது பூர்த்தி, கனகாபிஷேகம் 90 வயது, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, மணிவிழா மற்றும் ஆயுஷ் ஹோமம் இங்க வந்து செய்யறப்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். விதி மாறும்ங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை, அனுபவம். ஜாதக ரீதியா நீண்ட நாள் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்க இங்க வந்து வழிபடுங்க. இங்க இருக்கிற அபிராமி அமிர்த கடேஸ்வரர் படத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பூஜை அறையில வச்சு 2 தீபம் ஏத்துங்க. அதுல ஒரு தீபம் நெய்யும் இன்னொரு தீபம் நல்லெண்ணெய் தீபமும் என தொடர்ந்து 24 மணி நேரமும் வீட்டுல ஏத்தி வச்சு அபிராமி அந்தாதி பாடலை ஒலிக்க விடுங்க. உங்க கஷ்டமெல்லாம் பறந்து போகும். இங்க வருடம் முழுக்க திருவிழாதான். குறிப்பா சித்திர மாதம் 18 நாட்களும் மகம் நட்சத்திரத்தன்று யமசம்ஹார திருவிழாவும், அப்புறம் கார்த்திகை சோமவாரம் அப்ப 1008 சங்காபிஷேகமும், புரட்டாசி நவராத்திரி, மார்கழி மாதத்துல விதிபாதம் அப்ப ஏகதின உற்சவமும் இங்கு சிறப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆடிப்பூரம், நவராத்திரி, கந்த சஷ்டி, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் மற்றும் தை அமாவாசையப்போ அந்தாதி பாராயண திருவிழா எல்லாம் இங்க ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கலங்காம நம்பிக்கையோடு கடவுளை வழிபடுங்க. உங்க கஷ்டமெல்லாம் கட்டாயம் தீரும். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா.
4 தினம் ஓதி குறைவின்றி உனை தொழுவேன் மறுபிறவி மறுத்தெனக்கு வர மருளி வாழ்த்துவாயே பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே தீர்காயுள் அருளும் திருக்கடையூர் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் கோவில் சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம்.